அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பனானா பேன் கேக் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் 5 6 பெருச்சம்பழம் போட்டுக்கிட்டேன். ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கிட்டேன். அப்புறமா ஒரு முட்டை சேர்த்துக்கிட்டேன். இதில் நான் சர்க்கரை சுத்தமாக சேர்த்துல, பேக்கிங் சோடாவும் நான் சேர்த்த மாட்டேன். அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஹனி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா நான் 2 ஸ்பூன் மைலோ சேர்த்துக்கிட்டேன். உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா போடுங்க, இல்லைனா கூட நோ ப்ராப்ளம். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். சும்மா ஒரு ஃப்ளேவருக்காக தான் போட்டேன். அதுக்கப்புறம் ஒரு கப்பு கோதுமை மாவை நான் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் மைதா கூட போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா பால் சேர்த்துக்கிட்டேன். பால் பாயில் பண்ண தேவையில்லை, அப்படியே பச்சையாகவே நான் ஊற்றி மிக்சியில் அரைச்சிக்கிட்டேன். இதில் நீங்கள் ஏலக்காய் வேணும்னா ஏலக்காய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். என் பையனுக்கு ஏலக்காய் ஸ்மெல் பிடிக்காது. பாருங்கள், நைஸாக அரைச்சிக்கிட்டேன். அப்புறம் ஒரு தவாவில் நெய் தடவிக்கிட்டேன். நெய் தடவிட்டு நம்ம சின்னதாக பேன் கேக் போட்டுக்கலாம். என் பையன் சின்னதாக போட்டால் தான் பிடிக்கும், அதனால் ரொம்ப குட்டிஸாக சின்னதாக போட்டுட்டேன். முதல்ல தவா நல்லா சூடு பண்ணிவிட்டு அப்புறமா நெய் தடவிக்கோங்க. அப்புறமா சிம் பண்ணிக்கோங்க. சிம் பண்ணிவிட்டு தான் இந்த பேட்டரை எடுத்து நம்ம போடணும். ஏன்னா இந்த பேன் கேக் சீக்கிரமாக குக் ஆகிடும். இப்போ பாருங்கள், ஒரு 2 மினிட்ஸ் கழித்து சிம்லேயே வச்சுருக்கேன் நான். ஒரு 2 மினிட்ஸ் கழித்து நம்ம மெல்லமாக எடுத்து திருப்பி போட்டுக்கலாம். மேலேயும் நீங்கள் நெய் போடுறதுன்னா போட்டுக்கலாம். நான் நெய் மேலே போடலை, நீங்கள் போட்டுக்கோங்க. 2 மினிட்ஸில் சீக்கிரமாக பேன் கேக் ரெடி ஆகிடும். பாருங்கள், சூப்பரான டேஸ்டியான பேன் கேக் ரெடி ஆகிடுச்சு. அது எடுத்து பார்த்திங்கனாவே ரொம்ப சாஃப்டாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இதுக்கு ஹனி வச்சு கொடுத்து விட்டுறலாம் பசங்களுக்கு ஸ்கூலுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.